அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதில் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4455. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தால் போதும், அவங்க வந்து அப்ளை பண்ணுற எலிஜிபிள். ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓன்லி ரிட்டன் எக்ஸாம் அண்டு மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அது மூலமாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷனான இம்பார்ட்டன்ட் டேட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த பேங்க் நேம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி, அப்புறம் இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்கும், நெக்ஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு இந்த டீட்டெயில் ஃபுல்லாக முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் அந்த ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன். நார்மலாக இப்படி தான் வரும். இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 1/8/2024. எதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருங்க அப்படின்னாக்கா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் தி ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த அகாடமிக் இயர் அப்படின்னாக்கா 2025-26 அகாடமி. அப்போ ஸோ இப்போ எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அடுத்த ஆண்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்ஸாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/8/2024 டு 21/8/2024. தட் இஸ் இந்த August 1 டு August 21க்குள்ளே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எடிட் பண்ணுறதுனாலும் சரி, மாடிஃபிகேஷன் மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் டேட்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அதே நம்ம எப்போ அப்ளை டேட்டோ அதான் ஃபீஸ் பே பண்ணுற டேட்டு. அப்புறம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மோடாக நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் டேட்டு அக்டோபர் 2024. இதில் வந்து இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதே அக்டோபர் 2024. அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 2024 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ எக்ஸாம் நம்ம எழுதி பார்க்கலாம். பிஇடின்னு சொல்லுவோம், ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆன்லைனில் நம்மளே எழுதி பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக. அதுக்கான ஒரு வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாம். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த அக்டோபர் மந்த்தே அது ரிசல்ட் வந்துடும். நீ ஆன்லைனில் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மந்த் நடக்குது, ரிசல்ட் அக்டோபர் மந்த்து. அக்டோபர் ஆர் நவம்பர் சொல்லியிருக்காங்க. அந்த 2 மந்தில் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் எப்போ நடக்கும்னாக்கா நவம்பர் மந்த்து. அதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா நவம்பரில் வெளியிடுவாங்க. அப்புறம் டிசம்பரில் அதுக்கான ரிசல்ட் வரும், டிசம்பர் ஆர் ஜனவரி. நெக்ஸ்ட்டாக இன்டர்வியூ எப்போ நடக்குன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில் இன்டர்வியூ நடக்கும். எப்போ அலாட்மெண்ட் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னா ஏப்ரலில். சரிங்களா, இதுதான் வந்து அந்த ஒரு அவுட்லைன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. செப்டம்பர் விட்டுட்டு அக்டோபரில் ப்ரிலிமினரி எக்ஸாம், நவம்பரில் அதுக்கான ரிசல்ட் வந்துடும். திரும்ப நவம்பரில் மெயின் எக்ஸாம், டிசம்பர் ஜனவரியில் மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டாக இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் அதுக்கான ரிசல்ட் உடனே வெளியிட்டு போஸ்டிங் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் அலாட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா ஏப்ரல் 2025. சரிங்களா, இதான் அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சரி, இப்போ இதை வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் எது எந்த பேஜில் இருக்குன்றதை ஒரு இன்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ முதல்ல இந்த வேகன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்துரும். டோட்டலாக இப்போ வேகன்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த ஐபிபிஎஸ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இங்கே கொடுத்துருக்கீங்களா, இதுதான் பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஈகோ பேங்க், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்டு சிண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த பேங்க் தான் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு 11 பேங்க் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகிறாங்க. சரிங்களா, இது ஒரு 4, இங்கே ஒரு 4, 8, 3, 11 பேங்க் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ இந்த 11 பேங்க்கில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் பார்த்தீங்கன்னாக்கா 4455. ஸோ இப்போ வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்துறோம், ஒரு பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த வேக்கன்சி சார்ட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அதில் வேக்கன்சி கிடையாது இந்த டைம். அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு 885 வேக்கன்சி. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதில் இல்லை, 100 செட் வேக்கன்சி. அதுக்கப்புறம் கனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 750. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வேக்கன்சி இருக்குது. நிறைய கிராமத்தில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பேங்க் இருக்குது. அப்போ 2000 வேக்கன்சி இருக்குது. இந்தியன் பேங்க்கில் இல்லை.
இந்தியன் ஓவர்சீஸில் 260, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் 200, பஞ்சாப் அண்ட் சிண்டு பேங்க் 360, மற்ற 2 பேங்க்கில் வேக்கன்சி இல்லை. ஸோ டோட்டலாக 4455 வேக்கன்சி வந்து இந்த அகாடமிக் இயரில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் கேட்டகரி வைஸாக அன்ரிசர்வ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஓபிசி, அப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்சி, ஓபிசி, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், அன்ரிசர்வ் டோட்டலாக சேர்த்து தான் அந்த வேக்கன்சி. இப்போ அதிகப்படியான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வேக்கன்சி இருக்குது. இதுதான் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4455 வேக்கன்சி இருக்குது. சரி, இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 30 இயர்ஸு. பட் 5 இயர்ஸ் நார்மலாக ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்புறம் அந்த கேட்டகரியை பொறுத்து 5 இயர்ஸ் to 10 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 20, மேக்ஸிமம் 30. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி எஸ்டி அப்படின்னீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸு. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சன் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ நார்மலாக ஒரு 3 to 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ மினிமம் வந்து 20. அடுத்து நெக்ஸ்ட்டாக இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்துடலாம். ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எனி பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ யூனிவர்சிட்டி ரெகனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதாவது பேச்சுலர் டிகிரி நம்ம முடிச்சிடலாந்தே போதும். அதுதான் வந்து அதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். வேறு எதுவுமே தேவையில்லை. நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு எல்லாமே நம்ம கையில் இருக்கணும். சரிங்களா? எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அப்போ டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு அல்லது ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ கம்பல்சரி நமக்கு வந்து 21/8க்கு முன்னாடி நம்ம டிகிரி முடிச்சுக்கணும். அஸ்ஸான் 21/8/2000 நம்ம அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்டுக்கு முடியும் நம்ம வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இதான் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படின்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணக்கூடிய மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 175. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 175. அதை தவிர எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஓபிசி அன்ரிசர்வ் எல்லா கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 850. இது இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி சேர்த்து இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 175. அதில் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 850. இது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எல்லாமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் பே பண்ணணும். சரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்து மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்வியூ. இது 3 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த மெரிட் அலாட்மெண்ட் போடுறாங்க. சரி, ப்ரிலிமினரி எக்ஸாமில் எப்படி இருக்கும் பேட்டர்ன் அப்படின்னாக்கா இது வந்து அப்ஜெக்டிவ் டைப். ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். இதில் வந்து 3 கேட்டகரியில் நமக்கு 30 கொஸ்டின் வரும். ஒரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூட் அதில் 35, ரீசனிங் அபிலிட்டி 35. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வீதம் நம்மளுக்கு டோட்டலாக 100 மார்க்கு. இந்த மீடியம், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன மீடியமில் இருக்கும் அப்படின்னா காமனாக வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்காது. இங்கிலீஷில் காமனாக இருக்கும், அதுக்கப்புறமா ஹிந்தியில் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இந்த எல்லா கொஸ்டின் பேப்பராக இருக்கும். அதுக்கான டைமே கொடுத்தாங்க 20 மினிட்ஸ். எல்லாத்துக்குமே 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 60 மினிட். இப்போ 100 கொஸ்டின்னு, ஒரு கொஸ்டினுக்கு 100 மார்க்கு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. 3 கேட்டகரியாக பிடிச்சி இங்கிலீஷு, குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி. சரிங்களா? சரி, இதில் நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டு. அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப்பு. ஆன்லைன் மோடு எக்ஸாம் தான் மெயினாக பார்க்கணும். இது வந்து ஆஃப்லைன் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஏற மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தான் மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? எது இது அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கா இந்த 155 மார்க், 200 மார்க் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு. 25 மார்க் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். சரிங்களா? சரி, இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன டாபிக் பார்த்துலாம். இந்த மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 45 கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் மார்க் வந்து 60 மார்க்கு. அதுக்கடுத்து ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் 40 மார்க், 40 கொஸ்டின்.
அது 40 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 கொஸ்டின், அதில் 40 மார்க்கு. டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அதில் 35 கொஸ்டின், 60 மார்க். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான கொஸ்டின். டோட்டலாக 155 கொஸ்டின். மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 200 மார்க்குங்க. எல்லாமே கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வரும். ஒன்றுக்கும் அந்த டைம் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்ததாக டோட்டல் டைம் பார்த்தா 3 ஹவர்ஸ். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் சொன்னேன் இல்லைங்களா, லெட்டர் ரைட்டிங் ஆர் எஸ்ஏ இங்கிலீஷ். அதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 25. ஸோ இதுக்கு 30 மினிட்ஸு. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து மெயின் எக்ஸாம். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுங்க, மெயின் 2 சேர்த்து மார்க் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் விட்டு அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூவில் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு விடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாடு சர்க்கிளில் என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டரை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், இது பாருங்க சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஆல் ஓவர் மேக்ஸிமம் நிறைய மெயின் சிட்டியில் நமக்கு எக்ஸாம் சென்டர் உண்டு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர், செகண்டாக இருக்கிறது மெயின் எக்ஸாமுக்கான சென்டர். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர் பார்த்திங்கனாக்கா ஒரு நிறைய எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெயின் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இது இல்லாமல் பாண்டிச்சேரி அங்கேயும் எக்ஸாம் சென்டர் உண்டு. ஸோ சப்போஸ் நியரஸ்ட்டாக இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்கு, மாயவரம் இல்லை அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணால் பாண்டிச்சேரி சூஸ் பண்ணலாம். கடலூர் டிஸ்ட்ரிக்கு விழுப்புரம் பக்கத்தில் இருக்குன்னா பாண்டிச்சேரி சூஸ் பண்ணலாம். பாண்டிச்சேரியும் எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணோம். ஆன்லைனில் மோடு அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வேலிட் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நம்பர். இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவோம். அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கடுத்ததான் மெயின் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்மளுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நம்ம அகாடமிக் டீட்டெயில்ஸ், நம்ம அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஆதார், பேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா? ஃபோட்டோ மெயினாக தேவை, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெசசரி டாக்குமெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த ஐபிபிஎஸ் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர்லாம் போய்ட்டு தேவையான டாக்குமெண்ட்லாம் முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் கேட்குறோம் அப்படின்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு இந்த நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐபிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபுல் டீட்டெயில். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ஸோ கால் ஃபார் வந்துருச்சு. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க ஆஸ் பர் மார்க் பிரகாரம். ஸோ மறக்காமல் எல்லாருமே டிகிரி முடிச்செல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.